அப்புறம் என்ன, ஒரு வழியா உங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? இது வரைக்கும் சார்னு சொன்னவரை இனிமேல் சம்பந்தின்னு சொல்ல வேண்டியதுதான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட என் பையனுக்கு 10 நாள்ல ஜாதகப்படி கிரகங்கள்லாம் மாறுதுன்னும், அதனால இன்னும் 10 நாளைக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்கிறதையும் எங்க ஜோசியர் ஒருத்தர் சொன்னதா உங்ககிட்ட சொல்லிருக்க மேடம். சொல்லுங்க. அதான் மேடம், நாள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கே கையோட நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலான் இருக்கோம். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். இன்னைக்குதான் பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. பொண்ணை பிடிச்சதெல்லாம் சரிதான், அதுக்காக இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு சொல்றீங்க. இன்னும் பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. சார், உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் என்ன சம்பந்தி, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே முடிச்சிருவோம். ஸ்வேதா, என்னடா ஒரு மாதிரி இருக்க? அண்ணி, நீங்க என்கிட்ட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்னன்னா நிச்சயதார்த்தம் பண்ண போறதா சொல்றாங்க. நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அப்படிதான் அமையும். இப்போ என்ன எடுத்துக்கோ, ஆர்த்தியை தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா அம்மா என்ன தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் அத கனவுல கூட நினைக்கல ஸ்வேதா. சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்துதானே ஆகணும். அது இன்னைக்கே நடக்குது, அவ்வளவுதான். முதல்ல கண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமான நேரம் அது. ஒண்ணும் இல்லம்மா. எங்க இந்த கல்யாண விஷயத்துல ஸ்வேதா ரொம்ப பிடிவாதமா இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆனா அம்மா பேசினதெல்லாம் கேட்டு எப்படியோ அவளே மனசு மாறிட்டான். அம்மா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. பத்திரிகை விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டிருந்தோம்ல, அவங்க சைடுல குடுக்கறதுக்கு ஒரு 2000 இன்விடேஷன் வேணுமா? கொடுத்துருவோம். சரிங்க, நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஈவினிங் குள்ள நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே அண்ணா, சொல்ற. சமையல் கான்ட்ராக்டர் தான் பேசுறாரு. ரிசப்ஷன்ல பஃபே டின்னர்ல இருந்து அடுத்த நாள் விருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா மெனுவும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு தடவை அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பாரு. சரிடா. ஏஜிவா, எல்லா வேலையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்படி? நாங்க பாக்குறதுக்கு ஏதாவது வேலை மிச்சம் மீதி வைங்க. அப்பா, இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் நீங்களும் அம்மாவும் தனியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சீங்க. இப்போ தங்கச்சி கல்யாணத்தையாவது உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நானும் அண்ணனுமே எல்லா வேலையும் பாத்துக்கிறோமே, என்னென்ன? மேரேஜ் ஹால் பாக்குறது, இன்விடேஷன் அடிக்கிறதுலாம் நான் பாத்துக்கிறேன். சமையல் கான்ட்ராக்ட், ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நீ பாத்துக்கோ. எதுக்குன்னு ஒவ்வொரு வேலையும் தனித்தனியா பாத்துக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அது மட்டும் இல்லாம எப்படியும் ஒப்பீனியன் இல்லாம நான் கன்ஃபார்ம் பண்ண போறதே இல்ல. நீயும் ஒரு வார்த்தை எப்படி இருந்தாலும் என்கிட்ட கேட்கதான் போற, அப்புறம் எதுக்கு தனித்தனியா? இப்ப என்ன, அடுத்தது மண்டபம் புக் பண்ண போறோம். சரி வானே, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அம்மா, நாங்க கிளம்புறோம். அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன நாங்க போன் பண்றோம். வானே, நம்ம கிளம்பலாம். போயிட்டு வந்துடுறோம். ஓகேப்பா.
ஸ்வேதா, அம்மா, உனக்கு நடக்க போற கல்யாணம் உன் அண்ணனுங்களை எவ்வளவு தூரம் நெருக்கமாக்கிருக்குன்னு பாத்தியா? ஹாய் ஸ்வேதா. ஹே, ஏன் இவ்ளோ லேட்? உனக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டா இவ்ளோ லேட்டா வர? சரி விடு, அதான் வந்துட்டேன்ல. ரிலாக்ஸ் ஸ்வேதா. சரி எங்க போலாம்? பார்க் போலாமா, பீச் போலாமா? உனக்கு என் சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? வீட்ல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. கல்யாணமா? என்ன திடீர்னு? எல்லாமே திடீர்னு தான் நடந்துச்சு. அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதா சொல்லி அன்னைக்கே என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சிட்டு மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்திலே கல்யாணம் தீபக். நீ நம்ம விஷயத்த வீட்ல சொன்னியா இல்லையா? சொல்லலாம் தான் தீபக் போனேன். ஆனா வீட்ல எல்லாரும் என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஸ்வேதா, நீ இது நான் சொல்லாம இருக்கிறது தப்புதான். ஆனா என்னால முடியலடா. வீட்ல யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாம இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. பேசாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னைக்கே. ஸ்வேதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? வீட்ல சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சா நீ ஓடி போயிடலான்னு சொல்ற? நானும் அதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. என்ன பெரிய சிச்சுவேஷன்? உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பொறுமையா நம்ம விஷயத்த பத்தி சொல்லி ஈஸியா சம்மதம் வாங்குவியா? அத விட்டுட்டு இன்னைக்கே ஓடி போயிடலான்னு சொல்ற? அப்படி என்ன அவசரம் நம்ம கல்யாணத்துக்கு? அவசரம் தாண்டா. சாரி. ஒரு நிமிஷம். என்ன சாரி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? நோட் பண்ண வேண்டியத நோட் பண்ணீங்களா இல்லையா? என்ன நோட் பண்ணணும்? சும்மா தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பீங்களே. ஏய், நான் கட்டி இருக்கிற புடவைய பார்த்தும் உங்களுக்கு ஞாபகம் வரல? என் புடவைய பார்த்ததும் அன்னைக்கு நடந்ததும் ஞாபகம் இருக்கும். என்ன இருந்தாலும் அது ஒரு மெமரபிள் நைட். வெளியில மழை, வீட்டுக்குள்ள சாரி ரூமுக்குள்ள நாம புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னப்போ நீங்க அப்படியே என்ன ஏய், stop it. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதான் எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட சாரி கேட்டல. சாரி கேட்டுட்டா நீங்க அப்படியே எதுவும் செய்யலன்னு ஆயிடுமா என்ன? கம்பெனியோட ஒரு முதலாளி இவ்ளோ நெருக்கமா வச்சுக்க முடியுங்கிறத அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப என்ன அதே சொல்லி உனக்கு என்ன வெறுப்பாக்கணுமா?
ஐயோ அதெல்லாம் இல்ல சார். இந்த புடவைய கட்டினதும் டிஃபால்ட்டா அதுவே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் லைஃப்ல பழச மறக்க முடியாது இல்லையா? ஆனா நான் ஏங்க மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இன்னைக்கு வீட்ல தான் வேலை, அதான் ஆபீஸ்க்கு போல. சரிங்க. வாடுதி, என்னங்க? நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். ஐயோ இல்ல இல்ல இல்ல, எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவா? நைஸ். நான் பார்க்கலாமா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருந்தது. ஆனா என்னன்னே தெரியல, இப்ப நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு மானதி. இப்ப பாரு, ஆபீஸ் விஷயமாவே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதான் டென்ஷனா இருந்திருக்கும். சரி, எப்பவும் வேலை டென்ஷன்ல சாப்பிடாம இருப்பீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ எடுத்து வை வானதி, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. கார்த்திக், மா, ஜீவா, டெண்டர் பிரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. ஆர்த்தி, என்னடி இது? இந்த கார்த்திக் அதெல்லாம் ஒன்னும் கொண்டு வர மாட்டான், கொடுக்க மாட்டான்னு சொன்னா, இப்போ அவன் கையிலயே ஒரு ஃபைல கொண்டு வரா. இருமா, எனக்கும் ஒன்னும் புரியல. உனக்காக தான் இவ்வளவு நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன் தம்பி ரெடி பண்ண கொட்டேஷனை ராஜி கிட்ட காமிச்சிட்டோம். ராஜிக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. நீ ரெடி பண்ண கொட்டேஷனை அம்மாட்ட கொடுறா. குடு கார்த்திக். கார்த்திக் குடு. சாரிமா, நான் கொட்டேஷன் எதுவும் ரெடி பண்ணலமா. ரெடி பண்ணலையா? என்ன சொல்ற? இப்ப இப்படி சொன்னா எப்படி? அம்மா, நான் அதை செய்யாமலம்மா.
நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கை நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கொடுத்த டைம்குள்ள என்னால ஃபினிஷ் பண்ண முடியலம்மா. என்ன சொல்ற கார்த்திக்? நீ இதை விட ஷார்ட் டைம்ல எல்லாம் பட்ஜெட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கியே, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? சரி, வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. நாளைக்கு உன் பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொடு. இல்லம்மா, எனக்கு கால்குலேஷன் ஏதோ தப்பா வருது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு கரெக்டான அமௌண்ட்குள்ள என்னால இந்த பட்ஜெட்டை கோட் பண்ண முடியல. சாரிம்மா. அதான் ஏன் புருஷன் அளவுக்கு அவரால சரியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டார்ல, இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படியும் என் புருஷன் கோட் பண்ண பட்ஜெட்ல தான் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அத நீங்களே சொல்லிடுங்களேன். பரவாயில்லையே, நான் கேட்டத கையோடு கொண்டு வந்துட்டீங்க போல. இதுல சரியா இருக்கும்ல? உங்களை நம்பிதான் எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறேன். என்னதான் 10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்டா இருந்தாலும் இத வச்சு நான் எவ்வளவு நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் சொல்லுங்க? இப்போதைக்கு இந்த கேஷ் நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு எப்ப தேவைப்படுதோ நான் அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, இப்போ அமைதியாவே இருக்கீங்க. அதை எப்படி சொல்றதா எனக்கும் தெரியல வானதி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு போயிருந்தப்போ இப்ப அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அபி கேக்குறதெல்லாம் செய்ய சொல்லி என்ன அவ பிளாக்மெயில் பண்றான். இத வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு டார்ச்சர் பண்ண போறான்னு தெரியல வானது. அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதுதான் உண்மை. என்ன நினைச்சு சத்தியமா அன்னைக்கு நான் அப்படி ஒரு எண்ணத்துல இல்லவே இல்ல வானது. என்னையே அறியாமதான் அப்படி ஒரு விஷயமே நடந்துச்சு. நிஜமாவே நீங்க தப்பு செய்யலங்கிறத நான் நம்புறதுக்கு என்கிட்ட நீங்க இவ்ளோ காரணம் சொல்லணும்னு தேவையே இல்லைங்க. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களே அறியாம சலனப்படுற ஒரு நேரம் வரும். ஆனா அந்த நேரத்திலயும் எல்லாம் மீறி போகாம அத புரிஞ்சுக்கிட்டு அபிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தப்படுறவர கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, ரூம்ல நடக்கிறதா வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியால அபி இருந்திருக்கானா, இதெல்லாம் எதர்ச்சியா நடந்த மாதிரி எனக்கு தோணல. இப்படி ஒரு விஷயத்துல உங்களை சிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துலதான் அவ இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு உங்களை நான் நம்புறேன்.
அப்போ உனக்கு என் மேல கோவமோ வருத்தமோ இல்லல்ல? இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி வீட்ல வேற யார்கிட்டயுமே சொல்லாம உரிமையா என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, அதோட அதை மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன். மா இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படிமா? ஏதாவது ஒரு டிசைனை சீக்கிரமா செலக்ட் பண்ண. எனக்கு இது பிடிச்சிருக்கு, டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா குங்குமச்சிமிழ் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்ல போறேன். உனக்கு சஜஷன் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம பசங்க கிட்ட கேட்டுப்பாரு. இல்லங்க, எனக்கு இது ரெண்டும் தான் பிடிச்சிருக்கு, அதனால சஜஷன் எதுவும் கேட்க தேவையில்லை. ஒண்ணு பண்ணலாமா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்கள எதை செலக்ட் பண்ண சொல்லுவோம். எத்தனை பேர் நீ செலக்ட் பண்ணிருக்கிற அதே இன்விடேஷனையும் அதே குங்குமச்சிமிலையும் செலக்ட் பண்றாங்க பாப்போம். அப்பதான் உன்னுடைய டேஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இருமா, கார்த்திக், ஜீவா, வாங்க சம்பந்தி. என்னப்பா கூப்பிட்டீங்க? இருப்பா சொல்றேன். ஸ்வேதா கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிக்க சாம்பிள் இன்விடேஷன் கேட்டிருந்தோம்ல, அதை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட். சம்பந்தியம்மா, இப்போ இந்த பத்திரிக்கைகள்ல எது நல்லா இருக்குன்னு நாங்கெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்களா? சொல்லணும் தான், ஆனா ராஜி பார்த்து இதை செலக்ட் பண்ணிட்டா. இப்போ ராஜி செலக்ட் பண்ண அதே இன்விடேஷனையும் அதே ரிட்டர்ன் கிஃப்டையும் உங்கள எத்தனை பேர் செலக்ட் பண்றீங்கன்னு பாக்கலான்னு தான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். அவ்வளவுதானே? அம்மாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் ஈஸியா செலக்ட் பண்ணிடுவேன். பாப்பண்டா. சம்பந்தி, அதான் கல்யாண பொண்ணு இங்க இருக்கு, முதல்ல ஸ்வேதாவே செலக்ட் பண்ணட்டும். அதுவும் கரெக்ட் தான். என்ன ஸ்வேதா, நீ ஆரம்பிக்கிறியாமா? இல்லப்பா, நீங்க பார்த்து முடிவு பண்ற எதுனாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. ஸ்வேதா வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். கார்த்திக், முதல்ல நீ சொல்லுப்பா. உன் அம்மா எந்த இன்விடேஷனையும் எந்த ரிட்டர்ன் கிஃப்டையும் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்லு பாக்கலாம். உட்காருமா. மேடம், நேத்து கால் பண்ணியிருந்ததா சொன்னேன்ல மேடம், அது இவங்க தான் மேடம். ஓகே, நர்ஸ் எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? இப்பதான் மேடம், ஒரு 8 months இருக்கும். குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ஒரு பிளெஸிங்மா. எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. ஆனா உனக்கு அது கிடைச்சிருக்கிறப்போ நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்காம ஏமா இப்படி அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற? ஒருவேளை இப்ப குழந்தை பெத்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லனா பிளான் பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம்லமா. பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்க, இது முதல் குழந்தை வேற. நான் உனக்கு ஒரு அட்வைஸா தாமா சொல்றேன். இப்ப நீ அபார்ட் பண்ணிட்டா அப்புறம் நீ நினைக்கிறப்போ குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வேற வழி இல்லாம தான் டாக்டர் நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரிம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அபார்ட் பண்றது என் மனசுக்கு விரோதமான விஷயம். இருந்தாலும் உனக்காக நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உன் ஹஸ்பண்ட் எங்க?
வந்துட்டு இருக்காரு டாக்டர். அவர் சைனை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிக்க முடியும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றியா? சரிங்க டாக்டர். மேடம் என் கூட வா. மேடம் உங்க ஹஸ்பண்ட கால் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? இப்போ வந்துருவாங்க. மா உன்னை கார் கிட்ட தானே வெயிட் பண்ண சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மாவா? ஆமா, அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளில போகணுமா, அதான் எப்போ வருவ என்னன்னு கேட்டாங்க. நம்ம இங்க இருந்து கிளம்ப லேட் ஆகுமா? ஆமா. நீ அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு ஏதாவது உளறி வச்சியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. நான் உங்களை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கிறதா சொன்னேன். இனிமேல் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்காத. நீ டிரைவிங்ல இருக்கேன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ண மாட்டாங்க. வாங்க உட்காருங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம், அவங்க இதுக்கு ஒத்துக்கல. ஆனா இப்ப என்னன்னா, நாங்களே நினைச்சா கூட அவங்க வயித்துல வளர்ற குழந்தைய நான் அபார்ட் பண்ண முடியாது. இதனால எந்த பிரச்சனை வரும்னு யோசிக்காதீங்க. இத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் இத பண்ண முடியாதுன்னு சொல்றது எனக்காக இல்லம்மா, உனக்காக தான். உன்னை செக் பண்ணி பார்த்ததுல உன்னோட பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. கண்டிப்பா உன்னால அபார்ஷனை தாங்கிக்க முடியாது. ஆனா அதை மீறி செஞ்சா அது உன் உயிருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். மத்தபடி பேபியோட கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு. நீங்க இனிமேலும் அபார்ஷனை பத்தி யோசிக்காம நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என்னால அது முடியாது டாக்டர். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ஏமா, நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு புரியலையாமா? சார், அபார்ஷன் பண்ணா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா பாருங்க. நீங்களாவது இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணுங்க சார். சிஸ்டர், நெக்ஸ்ட் பேஷண்ட வர சொல்லுங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். மேடம் டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க நீங்க முதல்ல வெளியில வாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். வாங்க மேடம் ப்ளீஸ். வாங்க மேடம். சரியா? இனிமே இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத ஸ்வேதா. தைரியமா இரு, பாத்துக்கலாம். என்ன தவிர யாராலையும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. சரியா? நீ முதல்ல வீட்டுக்கு போ, நம்ம பொறுமையா இதை பத்தி பேசலாம். சரிடா. ஓகே, நான் வச்சிடறேன். என்ன வச்சா போன்ல யாரு? உன் ஆளா? ஆமாண்டா, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு உன்கிட்ட சொன்னல. ஆமாண்டா. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி ஹாஸ்பிடல் காமிச்சா அங்க டாக்டர் இவளுக்கு அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரா. டாக்டர் அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கும்டா. என்ன கேட்டா ஸ்வேதா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கிறதா சேஃப்டின்னு எனக்கு தோணுது. டேய், அதான் இன்னும் 2-3 நாள்ல அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேலடா. அப்புறம் என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? டேய், இது வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு எத்தனை கல்யாணம் நடந்திருக்கணும் தெரியுமா? ஏதோ ஃபிகர் நல்லா இருக்கேன்னு பேச ஆரம்பிச்சேன், அது லவ்ல ஆரம்பிச்சு குழந்தைல வந்து நிக்குது. மச்சான், எனக்கு இந்த ஒரே பொண்ணை லவ் பண்ணி அவளையே கல்யாணமும் பண்ணி வாழ்க்கை முழுக்க அவ கூடயே டிராவல் பண்ற லைஃப் ஸ்டைல்லாம் செட்டே ஆகாதுடா. நான் பல வெரைட்டியை விரும்புறவன்டா. நேத்து வித்யா, இன்னைக்கு ஸ்வேதா, நாளைக்கு ரம்யான்னு போய்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ஆர்வத்துல சேஃப்டி இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு நான் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏன் இன்ஷியல கேட்டா
நான் விட்டுருவேனா? அப்ப ஸ்வேதாவை நீ நிஜமாவே லவ் பண்ணலையா? லவ்வா? டேய், நான் பொண்ணுங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதே வேறடா. அதுக்கு இந்த லவ்லாம் ஒரு கீ தான். இது வரைக்கும் பழகின பொண்ணுங்கலாம் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்வேதாவும். டேய், அவ உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காடா. அதனாலதான் மச்சான் நானும் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அம்மா கிட்ட எந்த நகையை வேணாம்னு சொல்லிட்டேன்? அதான் நான் உன்னை எடுத்துக்கிட்டேனே. மத்த நகையெல்லாம் ஸ்வேதாக்காக நான் என்னோட சார்பா கொடுத்ததா இருக்கட்டுமே. சரி, உன் காலை நீட்டு. உன் கால் எடுத்து மேல வை. எதுக்கு? உன் கால் எடுத்து மேல வைன்னு சொன்ன. கொஞ்சம் கால் நீட்டு. இந்த கொலுசை ஏது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா கொடுத்து விட்டாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி? நான் தான் யாருக்கும் தெரியாம சுட்டுட்டேன். சுட்டுட்டீங்களா? விட்டுருந்தா இதையும் தங்கச்சி அடிச்சுட்டு போயிருந்திருப்பா. அப்புறம் உனக்குன்னு எதுவுமே இல்லாம போயிருக்கும். இந்த கொலுசு என் மூத்த மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னு எங்க அம்மா எடுத்து வச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அவ காலை பாருங்கன்னு சொல்றல. அப்பா, நான் போயிட்டு வரேன். ஓ, வானதி தான் அந்த திருடியா? திருடி கிடையாது, திருட. சரிங்க சார், நான் என்ன பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். சரியா? வராம பாருங்க திருட. ரொம்ப நேரமா அவன் தான் அந்த கொலுசை பாத்துட்டே இருந்தான். கொலுச குடுத்தியா இல்ல கால்ல போட்டு விட்டியா? அண்ணே, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இவர் என்ன அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்களோ? ரொம்ப நல்லா இருக்குல்ல ஸ்வேதா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாமா. அண்ணி எங்க? அண்ணி வந்திருக்காளே, பையனை கல்யாணம் வச்சிருக்கான்ல.
என்னது பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அம்மா அண்ணே, ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லல நீங்க. எல்லாம் அவசர அவசரமா முடிவாயிருச்சுமா. பத்திரிக்கை கொடுக்க வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கலான் இருந்தேன். சரிண்ணே, பாக்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தால சந்தோஷ். இப்ப எந்த ஃபேமிலில சம்பந்தம் பண்ணிருக்கீங்க? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி வீட்ல தான். ஓ, ராஜேஸ்வரி மேடம் ஃபேமிலியா? ஆமாமா. அண்ணே, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்க அந்த வீட்ல சம்பந்தம் பண்ணலான்னு. நீ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா, உன்னை அறிமுகப்படுத்துறேன். ஹே ஸ்வேதா, எங்க போற? அண்ணி, வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஆ. அம்மா லக்ஷ்மி, யார் வந்திருக்கான்னு பாரு. ஹாய். வா வா வா. எப்படி இருக்க ரஞ்சினி? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன். ஹாய் சந்தோஷ். ஹாய் ஆண்டி. சந்தோஷ்க்கு மேரேஜ் ஆகிறத நான் வந்து கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும்ல. ரஞ்சினி, இவங்க தான் எங்க சம்பந்தி அம்மா. வணக்கங்க. வணக்கம். இவங்க சிவரஞ்சனி, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம். பெரிய ஹாஸ்பிட்டல்ல மகப்பேறு டாக்டரா இருக்காங்க. சவுத் இந்தியாலயே ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அது சம்பந்தி அம்மாவோட தான். நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சந்தோஷங்க. இவங்க 2 பேரும் சம்பந்தி அம்மாவோட பசங்க. அவங்க 2 பேரும் சம்பந்தி அம்மாவோட மருமக. இது வேண்டாம். ஏங்க, இந்த புடவை எவ்வளவு இருக்கும்? இது கம்மிதான் வானதி. ஜஸ்ட் 2000 ரூபாய் தான் போட்டிருக்கு. அப்போ ஓகே, நான் இதே எடுத்துக்கிறேங்க. சார், இந்த அட, புடவை இருங்க, நான் தான் சொல்றேன்ல பேசிக்கிட்டு இருக்கேன், இருங்க. உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். ஓகே? என்ன வானதி, இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குங்க. சரி, நீ போய் அப்படியே இந்த புடவைக்கு மேட்சிங்கா ஒரு பிளவுஸ் பாரு. ஓகே? இந்த சார், நீங்க கையில வச்சிருக்கிறது தான் சார் 2000 ரூபாய் வரும். அவங்க எடுத்துட்டு போறது 3 லட்சம் மேல வரும் சார். இதோ பிரைஸ் டாக் மாறி இருக்கு போல சார். அதுவெல்லாம் ஒண்ணும் மாறல, நான் தான் மாத்தி வச்சேன். மா, ஏன் இப்படி சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசுற? பின்ன என்னம்மா, அவளுக்கு நம்ம ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு விலை குறைச்சலே போதும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாவே எடுத்துக்கிறா. அதான் ஸ்வேதா கல்யாணத்துக்காவது நான் அவளுக்கு ஒரு காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம் தான் நான் இப்படி பண்ணேன். எப்படியும் இப்ப அவ எடுத்துட்டு போயிருக்க புடவையோட ஒரிஜினல் ரேட் தெரிஞ்சதுன்னா அவ கண்டிப்பா அதையும் வேணான்னு தான் சொல்லுவா. அதனால்தான் பிரைஸ் டாக மாத்தி வச்சிட்டேன். சார், சொல்லுங்க சார். இங்க ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நான் காட்டுறேன் சார், வாங்க சார். மேடம், இதோ இது செக்கர் ஷர்ட்ஸ். இதை பாருங்க சார், இந்த ரேக்ல இருக்க எல்லாமே காட்டன் ஷர்ட்ஸ். என்ன மாதிரி ஷர்ட் பாக்குறீங்க சார்? எனக்கு ஆக்சுவலா பிளைண்ட் சில்க் ஷர்ட்ல கொடுங்க. ஓகே சார். 40 சைஸ்ல கொடுங்க. சார், இந்த ஷர்ட் பாருங்க சார், இது 40 சைஸ் சார். பாருங்க சார். சார், இதுல கிரீன் கலர் கொடுங்க.
என்ன சார் ரொம்ப நேரமா அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? அழகா இருந்தா பார்க்க வேண்டியதானே சார்? இந்த கலர் எடுங்கண்ணா. அதான் கண்ணா அது கத்தி மாதிரி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க சார். என்னதான் இருந்தாலும் ஹோம்லியா இருக்க பொண்ணுங்களே தனி அழகுதான் சார். முகமே எவ்வளவு கலையா இருக்கு பாருங்க சார். உங்களுக்கு எப்படியோ சார், ஆனா என் கண்ணுக்கு அந்த பொண்ணு பேர் அழகியா தெரியல சார். வேலையை பாக்குறதா அந்த பொண்ணை பாக்குறதானே தெரியல சார். சார் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சா நீங்க அவளை அப்படியே தாங்குன்னு தாங்க மாட்டீங்க? ஆனா ஒண்ணு சார், அந்த பொண்ணை கட்டினவனை மட்டும் பார்த்தேன்னு வைங்க சார், காலிலே விழுந்து கும்பிட்டுருவோம் சார். அதான் பாத்துட்டீங்கல்ல. ஆனா எனக்கு தான் யாரும் என் காலில் விழுந்த பிடிக்காது. அவங்க என் ஒய்ஃப். நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே எப்போதுமே கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது செத்து பொழைச்சேன். நீதானே கொலை நீ ஒரு வரமும் தாயே. ஸ்வேதா, நீ எதுக்கு இப்ப வாழுது? நீயா? என்னாச்சுங்க? நலங்க வைக்கிற இடத்துல நிக்காம இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு வேற கலங்கி இருக்கு. என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாழ்ந்தே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். போய் சொல்லாதீங்க. ஸ்வேதாக்கு நலங்கு வைக்கும் போதே உங்க கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேன். இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவள சந்தோஷமா வழி அனுப்புறத விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னால அழாம இருக்க முடியல மனது. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல நான் இவ்வளவு எமோஷனலாவும் நினைச்சு கூட பார்க்கல மனது. எத்தனை நாள் ஸ்வேதா கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்துல இருந்தேன். இப்போ இந்த வீட்டை விட்டு போறான்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்ததுல இருந்து அவ என் கூடவே இருந்திருக்கா வானது. இப்ப திடீர்னு அவ இங்க இருந்து போக போறான்னு நினைக்கிறப்ப என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்குதான் இவ்வளவு அழுகையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியாமலாம் இல்ல. அதுக்காக இப்படியா சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருப்பீங்க? பொண்ணா பிறந்துட்டாலே இப்படியும் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதுக்காக நீங்க வருத்தப்பட்டா எப்படிங்க? எனக்கு புரியுது வானதே. இருந்தாலும் அதை நினைச்சு கூட என்னால சமாதானப்படுத்திக்க முடியல. அண்ணன் தங்கச்சி பாசம் தான் இவ்வளவு நாள் புரியாம இருந்தது கூட. இப்ப அவ கல்யாணம் ஆகி போறான்ற உடனே என்னங்க நீங்க நீங்களே இப்படி இருந்தா எப்படி? ஓகே, ஸ்வேதாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வானது. தங்கச்சி கல்யாணமாகி போகும்போது எல்லா அண்ணனுங்களுக்கும் இப்படி தாங்க இருக்கும். தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்கம்மா. இல்லம்மா, கைய விட்டுறாதீங்கன்னு சொன்ன. உங்களுக்கு
சொல்லும் போதும் மத்தவங்கள வருத்தப்படுத்தாம சொல்லணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. குடும்பத்துல உறவுகள் பிரியறதுக்கு நாம காரணமா ஆயிடக்கூடாதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்க என்கிட்ட பேசாததுனால ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சிட்டு இருக்கேம்மா. இந்த பிரச்சனை முடிஞ்ச நாள்ல இருந்தே நீங்க திரும்பவும் ஒரு தடவையாவது என்ன என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களான்னு, ஏன் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு, எப்படியாவது என்கிட்ட பேசிட மாட்டீங்களான்னு நான் தினமும் ஏங்கிட்டு இருந்தேம்மா. நீங்க இப்படியே என் கூட பேசாமலே இருந்து என்ன வெறுத்து ஒன்னும் ஒதுக்கிட மாட்டீங்கல்லம்மா. நான் ஏன் வானதி உன்னை வெறுக்க போறேன்? என் கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு உனக்கு புரியணும்னு தான் நான் இத்தனை நாளா உன்கிட்ட பேசாம இருந்தேன். இப்ப உனக்கே அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுக்கு மேலயும் உன் கூட பேசாம இருந்து உன்னை தண்டிக்க விரும்பல. வானதி, என் கைய நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. அம்மா, மெகந்தி போட்டுட்டு இருக்கல்ல, கெட்டியா பிடிச்சுக்கோ. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் போறதுதான் கேம். இதுல யாரு ஃபர்ஸ்ட் அந்த கோட்டை ரீச் பண்றாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். தப்பி தவறி யாராவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாலோ இல்ல யாரோட காலாவது தரையில பட்டாலோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. இந்த கேம் அவங்க கண்டினியூ பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் ரூல்ஸ் புரிஞ்சதுல கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சரி, கேம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல் ஜோடியாக புதிய மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? பயப்படாம வா. ஸ்வேதா வா. இல்ல பரவாயில்ல வா, ஏறிக்க, நான் கை பிடிச்சுக்கிறேன். கமான். ஏன், என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க இந்த போட்டியில இருந்து விலகப்பட்டுட்டீங்க. ஓகே வா. முதல் ஜோடி சந்தோஷ் அண்ட் ஸ்வேதா, இரண்டாவது ஜோடி சுரேஷ் அண்ட் அனிதா. ஓ, நான் இப்போ ட்விஸ்ட் பண்ண போறேன். லேடிஸ் எல்லாரும் உங்க ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஆர்டர் மாறி மாறி உட்காருங்க. கமான்.
இப்போ மனைவிங்கெல்லாம் அப்படியே உங்க பாதங்களை ஸ்கிரீனுக்கு வெளியே நீட்டுங்க. இப்போ இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் மிஸ்டர் வினோத். Your time starts now. இதான் என் ஒய்ஃபோட கால். அப்போ செப்பல் எடுத்துட்டு போய் மாட்டுங்க. Only 20 seconds more. Your time is over. Mr. Vinod, நீங்க செப்பல் மாட்டினது உங்க வைஃபுக்கான பாத்துலாமா? பாத்துடலாம். இப்போ செப்பல் மாட்டின அந்த லேடி வெளியே வாங்க. முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவங்க உங்க வைஃப் இல்லன்னு. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் உட்காருங்க. சரி. அடுத்தபடியாக ஷஃபிள் பண்ண போறேன். திரும்பவும் ஷஃபிள் பண்ணி உட்காருங்க. இப்போ உங்க காலெல்லாம் வெளியே நீட்டுங்க. Your time is over. Good play, sir. நீங்க மாட்டி இருக்க செருப்பு கரெக்டா செட் ஆயிருக்கு. ஆனா அது உங்க வைஃப் காலான்னு பாத்துடலாமா? இப்போ அந்த லேடி வெளியே வாங்க.
அதோ நிக்கிறாரு பாரு, அவர்தான். அங்க நிறுத்து. சரி. சீக்கிரம் வா. போலாமா? போங்க. அழாத ஸ்மிதா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. நம்ம கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப நமக்கு தான் வேற வழி இல்லையே. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு ஸ்வேதா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நேத்தே கோவில்ல சொல்லிட்டேன். அவங்களே எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போனதும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா ஆந்திராக்கு போறோம். அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வீடு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். எப்படியும் நம்ம விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இங்க வந்துடலாம். எப்படியும் நம்ம விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க அப்பா அண்ணா எல்லாரும் நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம தூரமா இருக்கிறது தான் சேஃப்டி. சரியா? சரிடா. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க, டைம் ஆகுது. அவரை மாலை கடையிலும் காணுங்க. காணுமா? ஒருவேளை வேற ஏதாவது கடைக்கு போயிருப்பாரோ? எங்க பக்கத்துலயே மாலை கடை இருக்கும் போது அவர் எதுக்குங்க வேற கடைக்கு போகணும்? எங்க சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க அவருக்கு போன் பண்ணுங்க. என்னங்க போன் போதா? என்னங்க உங்களதான் என்னாச்சுங்க? போன் எடுத்தாரா இல்லையாங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? ராஜா, நம்மள இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒன்னும் புரியல ராஜா. இன்னமாமா உனக்கு புரியல? நம்பி வந்த பொண்ண இப்படி நிற்கதியா விட்டுட்டு போயிட்டானா எனக்கு என்னமோ அவன் திரும்பி வருவான்னு தோணலமா.
போறவன் சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல, உன் பையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கானா? அவன் நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்க மாட்டாமா? உன் பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். இல்லங்க, எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பாரு. அவரு வந்துருவாரு. ஏமா பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, உன் வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டுட்டியேம்மா. குடும்பத்துல இருக்கவங்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை நம்பி கடைசியில இப்படி ஏமாந்து நடு தெருவுல நிக்கிறியேம்மா. தம்பி, உங்க கூட வந்தாரு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு, அவர் தான்ப்பா 2 பேக் எடுத்துட்டு போனாரு. ராஜா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன்டா. அக்கா ஒரு நிமிஷம். விருப்பம் இல்லையா? ஏன் ஸ்வேதா, உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா? எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மண்டபத்துல இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்புனேன். அவனை நம்பி வந்து இப்படி மோசம் போயிட்டான் நீ. அழாத ஸ்வேதா, அழாத. ஒண்ணும் இல்ல, அழாத. நல்ல வேலை, இப்பவாது அவன் எப்படி பட்டுவான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதை நினைச்சு சந்தோஷப்படு ஸ்வேதா. சரி, ஏதோ நடந்துருச்சு. இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீ என் கூட கிளம்பி வா, நம்ம மண்டபத்துக்கே போலாம். இங்க பாரு, அம்மா உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையன். அவங்க குடும்பமும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ இப்பவும் மண்டபத்துக்கு வந்தா கூட யாருக்கும் தெரியாது. நம்ம இப்ப கிளம்பினா கூட முகூர்த்த நேரத்துக்குள்ள நம்ம அங்க போயிடலாம். அம்மா முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணமும் நல்லபடியா நடந்து எனக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். வாடா. என்னால வர முடியாது அண்ணி. ஸ்வேதா, நீ போனவன நினைச்சு உன் வாழ்க்கைய கெடுத்துக்க போறியா? வேண்டாமா. இங்க பாரு, அண்ணி சொல்றதை கேளு. என் கூட கிளம்பி வா. சொன்னா கேளு, மண்டபத்துக்கு போயிடலாம். வாடா. அவ என்ன எப்படியும் உண்மையா கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். நீ நான் கர்ப்பமா இருக்கேன். நீ ஃபுட்டேஜ பாத்தியா? பாத்துட்டமா. காலையில 3 மணிக்கெல்லாம் பேத்த மண்டபத்துல இருந்து கிளம்பி போயிருக்கா. நம்ம டிரைவர் ராஜாரமா கூட்டிட்டு போயிருக்கா. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்த நேரத்துல காணாம போகணும்? அது தெரியலம்மா. ஆனா அவ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே வானதியும் மண்டபத்துல இருந்து கிளம்பியிருக்கா. எனக்கு என்னவோ ஸ்வேதா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுதான் வானதியும் போயிருக்கான்னு தோணுது. நம்ம கிட்ட கூட எதுவுமே சொல்லாம வானதி எங்க போயிருக்கானே, அது கண்டிப்பா ஸ்வேதாவை கூட்டிட்டு வரதுக்காக தான் இருக்கும். நீங்க பயப்படாம இருங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வானதி ஸ்வேதாவோட கண்டிப்பா வந்து நிப்பா பாருங்க. அம்மா, நீங்க
நீங்க ரிலாக்ஸா போய் ஸ்டேஜ் கிட்ட நில்லுங்கம்மா. ஸ்வேதா வந்துருவாங்க. ஸ்வேதா வந்துட்டாளா ராஜி? முகூர்த்த நேரத்துக்குள்ள வானதி ஸ்வேதாவை கூட்டிட்டு வருவான்னு கார்த்திக் நம்பிக்கையா சொல்றான். அவ எங்க போனானே தெரியல. இந்த அம்மா என்னன்னா வானத்தை கூட்டிட்டு வந்துருவான்னு இவ்வளவு நம்பிக்கையா சொல்லுது. அவ எங்க வரப்போறா? அவ வந்துருவாங்கிற தெரியலம்மா, பாப்போம். எனக்கு என்னமோ அவ வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. மாலையை மாத்திக்கணும்.